பட்ஜெட் நேற்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களால் வெளியிட்டு தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் உயிர்காக்கும் மருந்துகள் விலை குறைப்பு, சுற்றுலா தலங்கள் மேம்பாடு, பெண்கள் மற்றும் மாணவிகளுக்கான நலத்திட்டம் என பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளது. மேலும் பல்வேறு திட்டங்கள், சலுகைகள் உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைந்து வளர்ச்சி என்ற நோக்கத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட்டில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் இது பல தரப்பினருக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் எனவும் தனியார் நிறுவனத்தை சார்ந்த அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் நேற்று வெளியிட்ட மத்திய பட்ஜெட் தாக்கலுடைய அலுவலகத்தில் இருந்து அதிகாரிகள் நேற்று மற்றும் ஊழியர்கள் தொலைக்காட்சி வாயிலாக பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் தொழில் முனைவோரை மேம்படுத்துவதற்காகவும் இளைய தலைமுறைகள் எவ்வாறு பயனடையலாம் என்பதை மத்திய பட்ஜெட் எவ்வாறு பயன்படுத்துகிறது என்பதையும் பொறுத்து தொழில் முனைவோருக்கு இது ஒரு நல்ல பயனுள்ள பட்ஜெட்டாக அமைந்துள்ளது என தெரிவித்தனர். அதே சமயத்தில் அங்கே வந்து நியூ யூத்துக்கான எம்ப்ளாயபிலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் கொண்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. ஸோ டயர் 2, டயர் 3 ஆல்ரெடி ஒரு செட் ஆகிருக்கு. அதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக புஷ்ல டெம்பிள் டவுன்ஸே அந்த கேட்டகரியில் கொண்டு வந்துருக்காங்க. ஒரு கையெழுத்தான history departments are closing. Maths are closing. So closing physics departments. அப்புறம் அந்த பட்ஜெட்டை நாங்கள் வந்து பரிசீலிக்கும் போது இந்த இதுல நல்ல விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அதுவும் தவிர ஒரு சின்ன 1-2 பாயிண்ட்டுங்கெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருக்கு. அந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நாங்க வந்து முக்கால்வாசி நாங்க வந்து மென்டாஸ் எல்லாமே காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்தவங்க அந்த மாதிரி எல்லாம் ரிட்டையர்ட் ஆயிட்டு மாரி இப்போ மென்டரா இருக்கிறோம். ஸோ அந்த விதத்துல பார்க்கும்போது ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ரொம்ப முக்கியத்துவம் இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ அது ஒன்று. அதை தவிர இன்னொன்று என்னன்னாக்கா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இப்போ மினிஸ்டர் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இந்தியா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும்போது இந்த பட்ஜெட்ல ஒரு கிளாரிட்டியா இல்லாம, அதாவது ஏஐ வந்து ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கம்பைன் பண்ணி எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க காலேஜை விட்டு வெளியே வரும்போது எப்படி அவங்களுக்கு இது பண்ண முடியும், நாங்க மென்டாஸ் எப்படி அவங்களுக்கு வந்து இந்த இதை வந்து கொண்டு போக முடியும் அப்படின்றத இருக்கு. ஏன்னா நாங்க டெக்னிக்கலா சவுண்டா இருக்கலாம், ஆனா அதே டைம்ல ஒரு பட்ஜெட்டு ஒரு அலோகேஷன் மாதிரி இருந்ததுனாக்கா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு பாக்குறேன். அது ஒண்ணுதான். அதர்வைஸ் இந்த பட்ஜெட் இஸ் வெரி குட். அண்ட் ஆல்சோ இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இத பட்ஜெட்டை வந்து கண்ணாமண்ணான்னு அலசி பார்த்துட்டு நம்ம வந்து கமெண்ட் அடிக்கிறத விட அதை எப்படி எடுத்து போகுது ஜனங்களுக்கு. பட்ஜெட் சொல்லியாச்சு, அது ஜனங்களுக்கு எப்படி எடுத்து கொண்டு வர்றது. அது எங்களுக்கு வந்து எப்படின்னாக்கா பிஎஸ்டியில நாங்க வந்து முக்கியமா வந்து ஆண்டர்பிரனர்ஸ் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கிறோம், முன்னுக்கு கொண்டு வரோம், அவங்களை வந்து ஒரு தொழில் அதிபராக கொண்டு வரோம். ஸோ அந்த முயற்சியில் இந்த பட்ஜெட் வந்து எவ்வளவு தூரம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ட்டு அலசி பார்த்துட்டு அதுல இருந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நாங்க வந்து ஒர்க் பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கோங்க. இது இப்போ ஓரளவுக்கு பார்த்தாக்கா அது கொஞ்சம் மேம்படுத்துறதுக்கு வழியெல்லாம் இருக்குங்க. ஆனா அதை வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் நம்ம வந்து முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்தாக்கா அந்தந்த இதுல கொஞ்சம் நிச்சயமாக இது இருக்கும். அதே டைம்ல வந்து பயன்படுறவங்க இருக்காங்க இல்லையா, பயன்படுறவங்களும் கொஞ்சம் எதுலையுமே அது வந்து ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும். சரி, கவர்மெண்ட் இவ்வளவு சப்போர்ட் பண்ணுது, கவர்மெண்ட் இவ்வளவு சலுகை கொடுக்குது, அதனால இந்த வாட்டி நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதான் பார்க்கணும். வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ 1 லட்சம் சம்பாதிச்சா 1 லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னு டெவலப் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஆனா வருமான வரி இப்போ அதே ஸ்லாப்ல இருக்கிறதுனால இதுல வந்து சுமக்க ஏதாவது காரணம் வருமா, மக்கள் இல்லை ஏதாவது அந்த பின்தங்கக்கான வாய்ப்புகள் இருக்கா, வளர்ச்சி நோக்கி போகணும்னு? நிச்சயமாக வளர்ச்சி நோக்கி போய் கொண்டுதாங்க இருக்கும். ஏன்னாக்கா இது வரைக்கும் நீங்க வந்து அரசியல் விதமா நம்ம பார்க்க வேண்டாம், நாங்க எங்களுடைய தொழில் முறைவா நாங்க பாக்குறோம். அதெல்லாம் வளர்ச்சி போயிட்டு தான் இருக்கு. இன்னொன்னு என்னன்னாக்கா இந்த ஒவ்வொரு பட்ஜெட்ல இந்த பட்ஜெட்ல வந்து இன்னும் கொஞ்சம் மேல ஒரு வளர்ச்சிக்கு நிறைய வசதிகள் இருக்கு. அதை நாங்க எப்படி எடுத்து கொண்டு போகிறோம், அதே மாதிரி மற்றவங்களும் எடுத்து கொண்டு போய் ஜனங்களுக்கு சொல்லி அதை ஜனங்களை வந்து முக்கியமாக வந்து இந்த இளம் தலைமுறைகள் இருக்காங்களே அவங்க எப்படி அதை வந்து யூஸ் பண்ண போறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அதான் நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, அதான் கமெண்ட் எல்லாம் அடிக்காம அது வந்து நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு ஒவ்வொரு
தொழில் முனைவோர்கள் பார்த்தாக்கா அதை யூஸ் பண்றதுக்கு நிறைய வசதிகள் இருக்கு. எங்களை மாதிரி ஒரு மென்டார்ஸுங்க இருக்காங்க, வழிகாட்டிகள் இருக்காங்க. அவங்க கிட்டயும் வந்து அவங்க கேட்கலாம். எங்ககிட்ட வந்து கேட்டாக்கா நாங்க அவங்க எடுத்துரைத்து வழிகாட்டுவோம். ஸோ இந்த விதத்துல பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் வந்து நல்லதுதான் இருக்கு. அதனால நம்ம யூஸ் பண்றதை பொறுத்தது, நம்ம எவ்வளவு உபயோகப்படுத்திக்க போறோம். எங்களை மாதிரி ஒரு வழிகாட்டிகளுடைய இதை வந்து எப்படி நாங்க வழிகாட்டி யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றது முக்கியமா பார்க்கணும். அதான் அதிகமா இருக்கிறாங்க. அவங்க வந்து முக்கியமா பார்க்கறது அந்த வரி எதிர்ப்பு தான். இப்ப அந்த வரி ஸ்லாப் கூடாது என்று ஏமாற்ற முடியாது. இந்த பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னாக்க தொழில் முனைவோரை உருவாக்குவதற்கும் தொழில்துறை இருப்பவர்களை முன்னேற்றுவதற்கான பட்ஜெட்டாக தான் பார்க்க வேண்டியது நம்ம இதை ஒண்ணு. அதனால பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் வந்து ஒரு தொழில் முனைவோர் பரவலாக்கம் இந்தியா முழுக்க எல்லா செக்டார்லயுமே, நீங்க டூரிசம் எடுத்துக்கலாம், ஃபிஷரிஸ் எடுத்துக்கலாம், மரிடைம் அதாவது நம்மளுடைய ஓஷன் ஏரியாஸ் இருக்குல்லையா அந்த ஏரியாவை எடுத்துக்கலாம், ஷிப் பில்டிங்ல இருந்து ஷிப் ரெக்கிங் ஷிப் உடைக்கிறது வரைக்கும் பிசினஸா இருக்கலாம். அதே மாதிரி செமி கண்டக்டர்ல இருந்து எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து எல்லா விதமான தொழில்துறையும் முன்னேற்றத்துக்கான ஒரு பட்ஜெட்டா இருக்கு. அப்ப என்னன்னாக்கா இப்ப கவர்மெண்ட் எதிர்பார்க்கறதுனாக்க ஒண்ணு வேலை வாய்ப்பை உருவாக்கணும், தொழில் முனைவரை உருவாக்கணும். இன்னைக்கு வந்து வேலை எதிர்பார்ப்போட தொழில் முனைவோர் அதிகமா வர வர என்ன ஆகும்னாக்க அவர்களுடைய எண்ண ஓட்டம் மாறுபடும். இன்னைக்கு வந்து ஒரு நீங்க சொன்னீங்க இன்கம் டேக்ஸ் பேசுறப்போ 12 லட்சம் ரூபாய் சொன்னீங்க. இந்த 12 லட்சம் ரூபாய் இஸ் வண்டர்ஃபுல் திங். இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு டேக் ஹோம் சேலரி ஃபார் ஃப்ரெஷ் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் சம்பளம் மாசம். ஒரு வருஷத்துக்கு போட அவ்வளவு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா தான். 12 லட்ச ரூபா எங்க இருக்கு, 1.5 லட்ச ரூபா எங்க இருக்கு. அவங்க வந்து இந்த ஒரு பிராக்கெட்குள்ளேயே வரமாட்டாங்க. அப்போ தொழில் முனைவரா மாறுறப்போ ஒரு சாதாரண ரோட் சைடில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு டீ கடை வச்சிருக்காரோ, இல்ல வந்து ஒரு தேங்காய் விற்கிறாரோ, இளநீ விற்கிறாரோ, இல்ல ஒரு காய்கறி விற்கிறாங்களோ, அவங்களோட சம்பளம் கூட அவங்களுடைய மாசாந்திர கூட்டி கழிச்சு பாக்குறப்போ அவங்களுடைய இது வந்து அதிகமா இருக்கும். மாச சம்பளம் வாங்குறத விட அவங்களுடைய லாபம் அதிகமா இருக்கும். அப்ப எல்லாருக்கும் தொழில் முனைவை பார்த்து போக வேண்டிய ஒரு ஆசை வரும். இப்போ டூரிசம்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பல்லாயிரக்கணக்கான டூரிஸ்ட் கைட்ஸை ப்ரொமோட் பண்ண போறாங்க. அது கூடவே வந்து ஒரு ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லிருக்காங்க இல்லைங்களா, அது கூட வந்து அதையும் டெவலப் பண்றப்போ கூட டூரிசம் செக்டர்ல கூடிய டூரிஸ்ட் கைடையும் ப்ரொமோட் பண்றப்போ ஒவ்வொரு டூரிஸ்ட் கைடும் ஒரு தொழில் முனைவர். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு எலக்ட்ரானிக் இன்ஸ்டியூட் ஆகட்டும், இல்ல வந்து ஒரு 200 இது இருக்கு உங்களுக்கு, 200 இது இருக்கு உங்களுக்கு. அந்த 200 லெகசி கிளஸ்டர்ல பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். அந்த பெரிய இண்டஸ்ட்ரீஸ் சப்ளிமெண்டரி அதாவது ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ் சொல்றது பாத்தீங்கன்னாக்க அவங்க எல்லாம் வந்து சின்ன சின்ன லெவல்ல ப்ரொமோட் பண்றதுக்கு ஆண்டர்பிரனர் ப்ரொமோட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இளம் மாணவர்கள் நிச்சயமா அதை நோக்கி போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் வந்து ஹெல்த் செக்டரையும் ப்ரொமோட் பண்ணி கொண்டு போறாங்க. அந்த ஹெல்த்ல வந்து 2 விஷயம், ஒண்ணு அலோபதிக்கு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து ஆயுஷ் இருக்கு. ஆயுர்வேதா, யோகால இருந்து சித்தால இருந்து யுனானி வரைக்கும் எல்லாமே இருக்காங்க. அப்ப அவங்களும் வந்து மிகப்பெரிய அளவுல குரோவாக வாய்ப்பு இருக்கு. இதுக்கு அடுத்த செக்டர்ல பாத்தீங்கன்னாக்க பயோ ஃபார்மா இருக்கு. இப்ப அது கவர்மெண்ட் மினிஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் பேசுறது பயோ ஃபார்மா பத்தி தான் பேசுறாங்க. அது பயோ சிமுலேட்டர்ஸ் பயாலஜிக்கல் பத்தி பேசுறாங்க. இந்தியா வந்து ஒன் ஆஃப் தி லீடர்ஸ். அப்போ நிறைய பேர் வந்து அந்த ஏரியாவெல்லாம் பார்த்து போறப்போ அவங்களுடைய சம்பளம் அதிகமாகணும்னு எதிர்பார்க்க வெளியே இந்த மாசாந்த சம்பளத்தை வச்சு போகணும்னு அவசியமே கிடையாது. அதனால இந்த ஒரு ஸ்லாப் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு மிகப்பெரிய டிட்டரண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படின்னு சொல்ல முடியும். மகளிர் தொழில் மேம்பாட்டுக்கு கொண்டு வராங்க. இது வந்து செல்ஃப் ஹெல்ப் ஆண்டர்பிரினர் மார்ட்னு பேரு சொல்றாங்க அதுக்கு. இது என்னன்னாக்க வந்து கிட்டத்தட்ட இப்போ நம்ம இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு புஷ் பார்த்தீங்கன்னாக்க சுதேசின்னு சொல்றோம். சுதேசி இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை இந்தியாவிலே விற்று இந்திய மக்களே வாங்கணுங்கிறது. அப்ப பெண் தொழில் முனைவோர் அதிகமாக உருவாக்குறப்போ கிராமங்கள் அதிகமாக உருவாவாங்க. அந்த கிராமங்கள் அதிகமாக உருவாகிறப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை, நான் ஒரு தொழில் முனைவர் ஆகணும்னாக்க அங்க லோக்கல் இருக்கிற ப்ராடக்ட் தான் பண்ண முடியும். நீங்க விமன் ஜென்ரலா பாத்தீங்கன்னாக்க உணவுப் பொருட்கள் அதிகமா செய்வாங்க, இல்ல வந்து விவசாயம் சார்ந்த பொருட்கள் அதிகமா இருக்கும், இல்ல விவசாயம் சார்ந்த இந்த அக்ரிகல்ச்சரல் வேல்யூ அடிஷன் சொல்லுவோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமா விமன் சார்ந்து இருப்பாங்க. இப்ப அவங்கெல்லாம் வந்து ஒரு தொழில் முனைவரை மாறுறப்போ ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மிகப்பெரிய அளவுல ஷீ மார்ட்டை உருவாக்க முடியும். அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒண்ணு. டிவைஸ் லெவல்ல பாத்தீங்கன்னாக்க பல அதிகமான ஆயிரக்கணக்கான விமனை வந்து தொழில் முனைவரை மாற்றத்துக்கான வாய்ப்பு நிச்சயமா உண்டு. எங்களோட எதிர்பார்ப்பும் அதுதான்.